ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெய் வீட்டிலே செய்யணுமா? எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பசு நெய் நம்ம வீட்டில் உள்ள பசுமாட்டுப்பால், அது பால் காய்ச்சும் போது கிடைக்கிற ஆடையை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். நெய் காய்ச்சறதுக்கு நாளே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கீழே வச்சிடணும். கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இந்த மாதிரி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அடித்தோம்னா தனியாக வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பார்த்திங்களா எப்படி அழகாக கையில் ஒட்டாமல் வருதுன்னு. ரொம்ப ஃப்ரீசர்லேருந்து ஐஸ் கட்டி மாதிரி இருந்தால் வராது. நீங்கள் நாளே எடுத்து நாளைக்கு காலையில் நெய் தயாரிக்க போகிறோம்னா நைட்டே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து கீழே உள்ள ட்ரேயில் வச்சிடணும். ஐஸ் இல்லாமல் அது கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் வெண்ணெய் திரண்டு வரும். பாருங்கள் எப்படி திரண்டு வந்திருக்குன்னு. இந்த தண்ணி வேஸ்ட்டு தான். ரொம்ப நாளாக ஆடை சேர்த்து வச்சுருந்தானா அதை யூஸ் பண்ண முடியாது. அதை கீழே ஊற்றிடலாம். இந்த பார்த்திங்களா, ஆடை இந்த மாதிரி டப்பாவில் சேர்த்து வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி அடிச்சுக்குவோம். பார்த்திங்களா, ஒரு 2 சுற்று சுற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் 2 சுற்று சுற்றுனீங்கன்னா வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 10 செகண்டில் தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ வெண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பார்த்திங்களா, தனியாக கட்டி கட்டியாக தெரியும். இந்த மாதிரி வந்தோடனே மிக்ஸி ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்திங்கன்னா கையில் அழகாக எடுக்க வரும். இது எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி, நெய் எந்த பாத்திரத்தில் காய்ச்ச போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த தண்ணியில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுக்குவோம். இல்லைங்களா எப்படி இருக்குன்னு, பந்து மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். இந்த தண்ணி வேஸ்ட்டு தான், அதை கீழே ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கிட்டு பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்தாச்சு. இதை நல்லா கழுவிட்டு அப்புறமா தான் நெய் காய்ச்சணும். இப்போ அதை நல்லா கழுவிக்குவோம். இது ஃபஸ்ட்டு தண்ணி கழுவியாச்சு. இது அப்படியே ஒன்று சேர்த்திங்கன்னா அது ஒன்றா சேர்ந்து பந்து மாதிரி உருண்டு ஒன்றா சேர்ந்துக்கும். தண்ணி மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதை கழுவி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்குவோம். அப்போ தான் இந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஜில்லுனே இருக்கட்டும். ரொம்ப சூடாக இருந்தால் தனியாக பிரிஞ்சு வராது, பிரிஞ்சு போயிடும், ஒன்றா சேர்ந்து வராது. பார்த்திங்களா, அந்த மாதிரி கழுவி எடுத்துக்குவோம். ரெண்டு கழுவு கழுவிட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா அப்படியே நெய் உருக ஆரம்பிச்சிரும், வெண்ணெய் உருக ஆரம்பிச்சிரும். இப்போ உருக ஆரம்பிச்சிருச்சு.
அடுப்பு பற்ற வச்சோடனே உருக ஆரம்பிச்சிடும் இந்த நெய் வெண்ணெய். பார்த்திங்களா எப்படி மெல்ட் ஆகுதுன்னு. இதில் வந்து சில பொருட்கள்லாம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சீரகம், அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் வேகும்போதே இந்த சீரகம்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். 2 கல் உப்பு போட்டால் போதும். கல் உப்பு சேர்த்துக்குவோம். ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்த்து நல்லா நெய் வந்து இந்த மாதிரி காஞ்சு வரும்போது கருவேப்பிலை போட்டோம்னா சவுண்டு வரணும். அப்போ தான் நெய் தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ முருங்கை இலை கொஞ்சம் போட்டுக்குவோம். கடைசியாக கருவேப்பிலையும் போட்டு நெய் தயார் பண்ணியாச்சு. இதை வந்து வடிகட்டி ஒரு பாக்ஸில் ஊற்றி நல்லா ஆற விட்டு பாக்ஸில் ஊற்றி வைக்கணும். வச்சுட்டு நெய் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.